வணக்கம். இன்றைய செய்திகள். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவுக்கு வர விருப்பப்படுவோரை திமுகவில் சேர்ப்பதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது குறித்து திமுக மூத்த நிர்வாகிகள் கூறுகையில், திமுகவில் 78 மாவட்ட செயலாளர்கள், 25 சார்பு அணிகள், 126 எம்எல்ஏக்கள், 22 எம்பிக்கள், 11 ராஜ்யசபா எம்பிக்கள் உள்ளனர். இதில் அதிமுகவில் இருந்து வந்த 11 பேர் மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர். இது தவிர பலர் அமைச்சர்களாக இருப்பதோடு எம்பி, எம்எல்ஏக்களாகவும் சார்பு அணி உள்ளிட்ட பதவிகளிலும் உள்ளனர். சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம், நிலோஃபர் கபில், முன்னாள் எம்பிக்கள் அன்வர் ராஜா, மைத்ரேயன், முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இவர்களை தொடர்ந்து அதிமுகவில் சீட் கிடைக்காதோர், மீண்டும் கட்சியில் இணைய முடியாதவர்கள் பலரும் திமுகவில் இணைய காத்து கொண்டுள்ளனர். அவர்கள் திமுக தலைமைக்கு அப்ளிகேஷன் போட்டு காத்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் அவர்களுக்கு திமுக தலைமை திடீர் தடை போட்டுள்ளது. அதிமுகவை பலம் இழக்க செய்வதன் வாயிலாக தமிழகத்தில் பாஜக வலுவடைந்து விடும் என்ற கருத்து திமுக மேலிடத்திற்கு சென்றுள்ளது. இதையடுத்தே அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வர நினைப்போருக்கு நோ என்ட்ரி போடப்பட்டுள்ளது. இதை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வாயிலாக கட்சி தலைமை சொல்லியுள்ளது. இதனால் விண்ணப்பம் போட்டு காத்திருக்கும் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று திமுக நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தேர்தலுக்கு முன்பே கூட்டணி அமைக்கக்கூடாது என அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை 42.65 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் செலவின கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பல்வேறு பிரிவுகளின் கீழ் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுவரை ரொக்கம் 2.37 கோடி ரூபாயும், 20.80 கோடி ரூபாயிலான இலவச பொருட்களும், 16.42 கோடி ரூபாய் மதிப்பிலான உலோகங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவை தவிர 2.88 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்கள், 18 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றின் மொத்த மதிப்பு 42.65 கோடி ரூபாய் என்று தெரிவித்துள்ளார். வருமானத்தை மறைத்த விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனிக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு பின்னர் கலவரத்தை தூண்டும் வகையிலான சர்ச்சைக்குரிய கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஆதவ் அர்ஜுனா மீதான வழக்கை ரத்து செய்த தீர்ப்பை திரும்ப பெற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை வடபழனி முருகன் கோவில் வள்ளி திருமண மண்டபத்தை புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு இந்து சமய அறநிலையத்துறை 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தென் மாவட்ட தொகுதிகளுக்கான வேட்பாளர் நேர்காணலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, கே.ஆர். பெரியகருப்பன், ராஜகண்ணப்பன், பி. மூர்த்தி உட்பட 750 பேர் பங்கேற்றனர். தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் ரமலான் விடுமுறையை முன்னிட்டு 1774 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி உயிரிழந்த சிவா திலீபனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மே 17 இயக்க நிர்வாகி சிவா திலீபன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில், இனி ஒரு உயிரும் போக வேண்டாம், இந்தி எழுத்து அழிப்பு போராட்டத்தின் போது உணர்ச்சி வசப்பட்டு ரயில் முன் பாய்ந்த சிவா திலீபன் தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தது மனதை கனக்கச் செய்தது. மொழி போரில் நாம் ஈந்த உயிர் பலிகள் போதும், இனி ஒரு உயிரும் போகக்கூடாது. தொழில்நுட்பத்தின் உதவியால் பல புதுமையான, அமைதியான, பெரும் வீச்சு கொண்ட போராட்ட வழிமுறைகளை பெற்றிருக்கிறோம். இந்தி திணிப்பை நம் மதிநுட்பத்தாலும் மன உறுதியாலும் தமிழ் பற்றாலும் தான் வீழ்த்த வேண்டும். இப்போரில் நம் உயிர் வீழக்கூடாது. நம்மை போன்ற தமிழ் மறவர்கள் வீழ்ந்து போனால்
தாய் தமிழ் எங்ஙனம் வாழும் என சிந்தியுங்கள். நம் உணர்ச்சிகளை காட்ட வேறு வழிகள் உள்ளன. உயிர் தியாகம் வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் மார்ச் 22ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாத பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை அமைக்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி அடுத்து வரும் நாட்களில் பிரச்சாரம் தீவிரமடையும் சூழ்நிலையில் ஹீட் ஸ்ட்ரோக் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட 17 பேருக்கு சம்மன் அனுப்ப சிபிசிஐடி போலீசாருக்கு கரூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த புகார் பெட்டியில் மனுக்களை போட்டுச் சென்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர் கூட்டங்கள், எஸ்பி அலுவலகத்தில் நடைபெறும் குறைதீர் கூட்டங்கள், கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெறும் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.